தோத்துருவோம்னா இறங்கவே மாட்டோம் அப்படிங்கிறதான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஆனா, ஜெர்மனியோட நிலைப்பாடு அப்படி கிடையாது. தோப்போமா, ஜெயிப்போமான்னு எல்லாவரையும் போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி பயணிக்கிற ஆட்களாட்டுக்கு, குறிப்பா இந்த ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டார்கள். காரணம் ரஷ்ய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆள் மனசுல இருக்கு. அது அப்படியே பொங்கி பொங்கி வெளில வருது. திருப்பி ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற உடனே அப்படியே மீண்டும் இப்படி இறங்கிருது. டெக்னிக்கல் சார்ட்ட விட மோசமான விளையாட்ட இந்த உக்ரைன் யுத்த காலகட்டத்தில ஜெர்மனி விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. அதில கடைசி அத்தியாயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, லட்சக்கணக்கான துருப்புக்கள இடம் மாத்துறேன் அப்படிங்கிற பயிற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாரியும், ரஷ்யா தாக்குதல் மேஜரான ரோட்வேஸ பிளாக் பண்ணி தாக்குனா, பேரலரான ரூட் எப்படி எடுக்க போறோம், இந்த மாரி டீட்டெயில்டா பல விஷயங்கள செஞ்சதாக சொல்லிட்டு, கடைசியில அப்பலாம் நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது உக்ரைன் யுத்தம் முடிஞ்சாலும் நான் அந்த யுத்தத்த முடிய விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணதுல ஜெர்மனியும் ஒரு ஆள் தான். ஆனா, இப்ப எந்த அளவுக்கு இறங்கிட்டார்கள் அப்புட்ன்னா, எல்லாத்தையும் போட்டு பிரான்ஸ காட்டிலும் கூடுதலான ஒரு சரண்டர் மனநிலை. இன்னும் சொல்லப்போனா, உக்ரைனே நாளைக்கு சரண்டர் ஆச்சு அப்புட்னாலும், ஜெர்மனி அளவு இவனுங்க சரண்டர் ஆகலப்பா! சொல்ற அளவுக்கு ஒரு சரண்டர். காரணம் என்ன அப்புட்ன்னா, இறுதி நேரம் வரையும் வாய் பேசினா மட்டும் பரவால்ல, யுத்தத்துக்கான தீவிரமான ஏற்பாடுகள். அதான் எல்லை வரை போயிட்டு ஜெயிப்போமா, தோப்போமான்னு பார்த்துட்டு ஓடி வந்தா எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான். காரணம் போலந்துல 2000லேருந்து 4000 வீரர்கள அனுப்பிச்சதாகட்டும், இப்ப பல லட்சம் துருப்புக்கள ஷிப்ட் பண்ண போறேன் அப்படின்னு வாய் பேசினதாகட்டும், இது எல்லாம் பண்ணிட்டு உக்ரைன் யுத்தத்துக்கான பட்ஜெட்ட பெருமளவு குறைச்சிருக்கு. அதாவது இவ்வளவு உதவி தரேன், நிதி உதவி தரேன்னு ஏற்கனவே தந்த லிமிட் ஆகட்டும், இ அதுவே கமிட்மெண்ட்ட விட பாதி தான். ஆனா இப்ப அடுத்த கட்டமா நான் உக்ரைன் யுத்தத்துக்கு பம்ப் பண்ண போற தொகை அப்படிங்கிறது பெருசா குறைச்சிட்டார்கள். உதாரணத்துக்கு 1,00,00,000 குடுத்தா 25,00,000 தான் குடுப்பேன் அப்படின்ட்டாங்க. அப்ப அது அப்படியே 25,000 வரத யாராலயும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதா. இவ்வளவு ஒரு பெரும் சரண்டர். இந்த பெரும் சரண்டருக்கு அடுத்த வினாடியே என்ன சொல்ட்டார்கள் அப்புட்ன்னா, அமெரிக்கா, ரஷ்யா பேச்சுவார்த்தை வரணும். அமெரிக்கா, ரஷ்யா எதுக்குய்யா பேச்சுவார்த்தை? அவனுங்க எப்பயுமே சண்டைக்காரங்க தான். ஆனா நேரடியா மோதிக்க மாட்டாய்ங்க. அவனுங்க உட்காந்து என்ன பேச போறாய்ங்க? அப்படியே மோதிக்கிற மாரி வாய்ப்பு வந்தா 2 பேரும் நேரடியா கூப்ட்டே பேசிக்குவாய்ங்க. நீ எதுக்குய்யா அத தலையிடுற? அப்புட்ன்னா, அங்க தான் அமெரிக்காலருந்து ஒரு இன்புட் ஜெர்மனிக்கு போயிருக்கு. அதாவது ரஷ்ய அணு ஆயுத ஏவுகணைகள் எல்லாம் ஜெர்மனிய நோக்கி இருக்கு அப்படிங்கிறது. இந்த தகவல வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயம், கிரெம்ளின்ல இருந்து இன்னொரு அறிக்கையும் போது. என்ன அப்புட்ன்னா, ஜெர்மனிய குறி வச்சே கூடுதலான அணு ஆயுதங்கள நாங்க நிலைநிறுத்தப் போறோம் அப்படின்னு. இது 2ம் போதாதா? யார நம்பி இருந்தோமோ, அவனே உன்னைய தாக்கப் போறான்டா அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டான். அதுக்கு மேல நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு வரி போட்டாலும் குதிக்கலாம். ஆனா அப்படி ஒரு வரியே போடல. உன்னைய தாக்கப் போறாங்கிறதோட நிறுத்திக்கிட்டு ஓடிப் போம்போது, நான் இருக்கேன் காப்பாத்துறேன்னு சொன்னாலே இவன நம்ப முடியாது. அந்த வரியவே சொல்லாம்போது அமெரிக்காவ ஜெர்மனி எப்படி பார்க்கும்? கதி கலங்குன நிலைமையில தான் இருக்குமோ! அப்படி கதி கலங்குல இருக்கிற நிலைமை இருக்கும்போது, ரஷ்யா கூடுதலான அணு ஆயுதங்கள நிலைநிறுத்தப் போறேன்னு சொன்னா, இன்னமும் சரண்டர தவிர வேற ஆப்ஷனே இல்லைங்கிறத ஜெர்மனி நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அப்படி புரிஞ்சனால தான் இந்த அதாவது மாத்தி மாத்தி ஆயுத போட்டிகள்ல ரஷ்யா, அமெரிக்கா செயல்படுறது யாருக்குமே நல்லதில்ல. 2 பேரும் பழையபடியே ஒப்பந்தத்துக்குள்ள டிராவல் ஆகுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒப்பந்தத்துக்குள்ள டிராவல் ஆகுறக்கு நேட்டோல உக்ரைன சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணாலே போதுமானது. வேற எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அத நோக்கி ஜெர்மனி போப்போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிக்னல். கிரீன் சிக்னல தெருவுக்கு தெருவு காட்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சிக்னல காட்டிட்டார்கள். என்ன ஒண்ணு இது எல்லாம் செய்யும்போது படைகள் ரஷ்யாவ தாக்கல. புறப்பட அந்த இறுதி நிமிடத்திலிருந்து பின்வாங்கி தெறிச்சு ஓடி வந்த மாரி சம்பவம் தான். ஆனா இதெல்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஜெர்மனி 1ஆம் உலகப் போர்ல கஷ்டப்பட்ட காலம், 2ஆம் உலகப் போர்ல கஷ்டப்பட்ட காலத்த திரும்பி அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது சான்ஸ்லருக்கு நல்லா தெரியும். ஜெர்மன் மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனால இது ஒரு நல்ல முடிவு தான். என்ன ஒண்ணு இதே மாரி முடிவுகள வேற சில நாடுகள் எடுத்திருந்தாலோ, அதாவது எல்லைகளுக்கு போறதோ, இல்ல பின்வாங்குறதோ, எத செஞ்சாலும் சரி, அதுல சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஜெர்மனி என்னா வாய் பேசியிருக்கும். ஐரோப்பிய யூனியன் பக்கம் பக்கமா எழுதி, கிழிச்சு, ஒட்டி நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்க மாட்டாய்ங்க. ஆனா இப்படி ஊருக்கே உபதேசம் பண்றவனுங்க, அந்த உபதேசம் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்காய்ங்களா அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் கிடையாது. எல்லா நாட்டிலயும் இவனுங்கள காட்டிலும் ஊழல் பெருச்சாளிகள் இருக்கிறனால, இவனுங்க பொழப்பு ஜம்முன்னு டிராவல் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு.
மத்தபடி ஆளுமையா கிழிச்சுப்புடுவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. இருக்கார்கள். ஆனா இவர்கள் வாய் பேசுற அளவுக்கு இருக்கார்களான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறதான். அதே மாரி எதிரி அப்படின்னா எதிரியா போயிறணும். அதுக்கும் வக்கு கிடையாது. நண்பன் அப்படின்னா நண்பனா போயிறணும். அதுக்கும் வக்கு கிடையாது. ராஜா வேஷம் போட்டு ஆடுவேன். ஆனா நீங்க ராஜாவுக்கு தர மரியாதை தரணும் அப்படிங்கிறது தான் ஜெர்மனியோட உண்மையான நிலை. இந்த உண்மையான நிலைமையும் வச்சு ஏறக்குறைய பல வருடங்கள் 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் சில காலங்கள் கழிச்சு, அடுத்த வந்த பல காலங்கள்ல ஏறக்குறைய தாறுமாறான மைலேஜ் எடுத்துருச்சு. இப்ப வேஷம் கிளஞ்சு போச்சு. இனிமேல் வேற வேஷம் போட்டு மைலேஜ் எடுக்க வேண்டியது தான். திருந்துறக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஐரோப்பியர்கள் ரத்தத்திலே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு வேஷம் போட டைம் வேணும்ல. அதுவரை நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம். நம்மளோட எந்த விஷயத்துலயும் இவனுங்க வாய் பேச மாட்டாய்ங்கன்னு நம்பலாம். ஆனா 100% எழுதி கையெழுத்து போட முடியாது. 80% நம்பலாம். அதுக்குள்ள நமக்கு எந்த கெட்ட நேரமும் வராம சாதிக்க வேண்டிய ஹிட் லிஸ்ட் போட்டு சாதிக்கிறது ரொம்ப நல்லது.